Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பெருத்த நஷ்டமடைந்தனர். சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழை காரணமாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து பயிரிட்ட நெற்பயிர் நீரில் மூழ்கின. இதனால் பெருத்த நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை முறையாக தொடர்ந்திருந்தால் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என குற்றம் சாட்டினர். பயிர் சேதத்தை விரைந்து ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்கவும் விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தினர். பூராமல் போச்சு, தண்ணியில் தான் முழுகி போச்சு. தண்ணி முழுகி ஏகப்பட்ட நஷ்டம் வந்துருச்சு. அறுக்கிற டைமில் என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல. விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 30,000 ஆகுது. 30,000 ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பூரா தண்ணியில் முழுகி நஷ்டடி, ஏகப்பட்ட நஷ்டடி ஆகி போச்சு. எதோ பார்த்து கவர்மெண்ட்டாக எதனா செஞ்சால் தான் எங்களுக்கு. பூரா தண்ணியில் மூழ்கிட்டோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். சத்திரப்பட்டி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தமது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒதுக்கிய 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நியாய விலை கடை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியதுடன் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டத்தில் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி மற்றும் கல்வித்துறையின் அலட்சியத்தால் அரசு பள்ளி கடல் போல் காட்சியளிக்கிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அரசு அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம் கடல் போல் காட்சியளிக்கிறது. பள்ளி துவங்க இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி மற்றும் கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என பெற்றோர் கேள்வி எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் சுமார் 80,000 ஏக்கரில் நடவு செய்துள்ள நிலையில் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறியுள்ளார். பல்வேறு பகுதிகளில் கடந்த 3.5 ஆண்டுகளாக வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் கிளை வாய்க்கால்களை விடியா ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை தூர்வாராததால் குறுவை நடவு செய்திருந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன. சித்தலூர் கிராமம் வழியாக பரிபூரண நத்தம் பாசன வாய்க்கால் செல்கிறது. ஏற்கனவே 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் பாசன வாய்க்காலில் திறக்கப்பட்ட தண்ணீர் சித்தலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட வயல்களில் சூழ்ந்து வெளியேற வழியில்லாமல் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து புகார் அளிக்கவும் வாய்க்கால் தூர்வார நடவடிக்கை எடுக்கவும் விடியா ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அவர்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.